முன்னாடி பார்த்த மாதிரி வெயிலில் காய வச்ச பச்சை பயிரை நல்லா இப்போ மெரிச்சாச்சு. மெரிச்சிட்டு அந்த தோலெல்லாம் வந்து தனியாக எடுக்கணும். நைட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி பரவாயில்ல, இப்போவே க்ளீன் பண்ணிடலாம், இல்லைன்னா நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேலாக்க அந்த தோல் மட்டும் வந்துட்டுருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து ஒரு பையில் போட்டு வைக்கணும். ஏன்னா அது மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது மறுபடியும் வெயிலில் காய வைக்கணும். அதனால மொத்தமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பீராஞ்சி எடுத்து மூட்டையில் போட்டு வைக்கிறாங்க. நிறைய எறும்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதோ பாருங்கள், இப்போ இதுதான் பச்சை பயிறு, நமக்கு அவ்வளோதான். இதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். இதை எடுத்துட்டு புடச்சிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக சொத்தையாயிடுமா. ஸோ இந்த மாதிரி தோலெல்லாம் கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு அப்பா டக்குன்னு எல்லாமே வாரிட்டார். நாளைக்கு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே லைட் இருந்தால் கூட பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா டார்ச் கொண்டு வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா பூச்சி பொட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், மழை வந்ததுனால இன்னும் சீக்கிரமாக அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோதாங்க, நமக்கு நிலத்துலேருந்து எப்படி நமக்கு பச்சை பயிறு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை காய வச்சு நம்ம யூஸ்